Are you listening? Is this a classroom or a fish market? Why are you late? Understand? Don't talk back. You will use this in life someday. அவன் கம்மிட்டுறாங்க. I do not want to hear any excuses. சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமாடா? Tomorrow will be a half working day. நம்மளாம் நிறைய பேர் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும்னு யோசிப்போம். ஆனால் காலேஜ் வந்துட்ட அப்புறம் ஸ்கூல்லே இருந்திருக்கலான்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட். என் வாழ்க்கையில் ரொம்ப அழகான நாட்கள்னால் என் காலேஜ் லைஃப் தான் சொல்லுவேன். இதாங்க காலேஜ் கேன்டீன். காலேஜில் கிளாஸில் இருந்த டேஸை விட கேன்டீனில் இருந்த டேஸ் தாங்க அதிகம். இதுக்கப்புறம் எப்போ அந்த இடத்துக்கு சாப்பிட வரோம்லாம் தெரில. கடைசியாக ஒரு டீ. ஹலோ, இதோ கிளாஸுக்கு தாண்டா வரேன். சரி வா வா. சரி. என்ன தான் காலேஜில் படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்மெண்ட்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் லவ், க்ரஷ்ன்னு இருக்கும். காலேஜ் எதுக்காக வரோமோ இல்லையோ கண்டிப்பாக அந்த ஒரு பொண்ணை பார்க்குறதுக்காகவே வருவோம். எல்லோரும் கிளாஸை கட் பண்ணுறதுக்கு எங்கே போவாங்க? தேட்டரு, பீச்சு. ஆனால் நாங்கள் காலேஜ் ஹாஸ்டலுக்கு தாங்க வருவோம். சாப்பாடு என்ன தான் ஹாஸ்டலில் கேவலமாக இருந்தாலும் வார்டனுக்கு தெரியாமல் வந்து சாப்பிட்றதெல்லாம் நினச்சா கூட பண்ண முடியாதுல்ல. இதாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட். மற்ற பசங்களுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் எப்படின்னு தெரில, ஆனால் எங்களுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் தாங்க சொர்க்கம். அண்ட் ஃபைனலி இதாங்க என் கிளாஸ் ரூம். மில்லியன்ஸ் ஆஃப் மெமரிஸ் இந்த 4 செவத்துக்குள்ளே. இதுக்கப்புறம் கிளாஸில் ஒன்றாவே இருக்க மாட்டோம்ல. அங்கே நிற்கா உள்ளவாயா. குட் மார்னிங். உட்காருங்க எல்லாரும். கடைசியாக ஒரு தடவை அட்டனன்ஸ் எடுத்துடலாமா? சஞ்சய், ஜாஸ்பின், பிரவீன், சிபின், ஏஞ்சல். அவ்வளோதான் இல்லை, எல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லோரும் பிரிஞ்சு ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. பிரிய போகிறோன்னு மனசுக்கு தெரிஞ்சதுனாலே என்னவோ தெரில, அந்த வலி ரொம்பவே அதிகமாக இருக்குது. எனிவே இந்த 4 வருஷம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாட்கள். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஒண்டர்ஃபுல் மெமரிஸ் கைஸ்.